பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரிங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸ்ட் சண்டே. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஆம் தேவ ஜனங்களே, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுகிறார். மனுஷருடைய நிந்தனையான வாக்குகள், நிந்தனையான பேச்சுகள் உங்கள் இருதயங்களை ரெண்டாய் பிளந்ததாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க. நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்குகிற யார்? இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து நீங்கள் மனம் சோர்வடையாதீங்க. ஹல்லேலூயா. அநேகர் நம்மளை குந்தி தான் நம்மளை நடக்க விடுவார்கள். முகத்தை நோக்கி ஹல்லேலூயா அவர்கள் பேசுவார்கள். ஆனாலும் நம் இருதயம் கலங்காமலும் திகையாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே நம் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தர் நம்மை பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம், அவர் நம் இருதயத்தை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நம் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளை அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களின் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று ஏசாயா 57:18 சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவித்தான். தேவனை நொறுங்குடும் இருதயத்தை நீர் புறக்கணியாரோ? இல்லை, அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய், நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு ஒருவரே ஆறுதலின் தேவன். யார் மனுஷர்கிட்ட போகாதீங்க. சுவாசமுள்ள மனிதனை யாரையும் நம்பாதீங்க. அது சொந்தமானாலும் சரி, யாராக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நம் தேவனை பற்றி கொள்ளுங்க, நம் ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன். தனிமையான நேரங்களில் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் அவர் வந்தார், ஆறுதல் அடைய வந்தார். வாலிப பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா. அவர் செய்கிற எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நொறுங்குண்ட ஆவிகளை அவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? துதிகளின் மாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் சமீபமாக இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை, எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை சமாதானத்தைப்படுத்துங்க, காயங்களை ஆற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைய தினம் சண்டே, எல்லாரும் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதித்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு வருகிறார். God bless you. May God bless you abundantly. Thanks for watching. ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் எங்கும் glorify ஆகட்டும்.